வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஷிங் யூ அ ஹாப்பி ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி நியூ இயர் 2025. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இன்றைக்கி இந்த வருஷம் டிசம்பரில் இந்தியா போகாதனால இங்கேயே ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிருந்தோம். அதான் டாஸ்மேனியாவுக்கு. ஸோ நாங்கள் போனது ஃப்ளைட்டில் தான். சிட்னிலேருந்து லான்செஸ்டன் அங்கே தான் நம்ம போனோம். டாஸ்மேனியாவில் போயிட்டு அங்கே 2 nights, அதுக்கப்புறம் செயின்ட் ஹெலனில் ஒரு நைட், அதுக்கப்புறம் ஸ்வான்சீயில் ஒரு நைட், அப்புறம் ஈகிள் ஹாக்கில் ஒரு நைட், அப்புறம் பேக் டு லான்செஸ்டன். அதுலேருந்து திருப்பி ஃப்ளைட் எடுத்து சிட்னிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பு நம்ம பார்த்த எல்லா இடம் அதை தான் இங்கே நம்ம இந்த சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ நம்ம ஈவினிங் நமக்கு 6:30க்கு ஃப்ளைட்டு சிட்னிலேருந்து. அதனால் வீட்டிலேருந்து டாக்ஸி புக் பண்ணி போனோம். டாக்ஸி புக் பண்ணது டிடி அப்படிங்கிற ஒரு ஆப்பில். கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, ஃபேராக இருந்துச்சு ரேட்டு. அதனால் அதில் போட்டிருந்தோம். இங்கே நம்ம சிட்னி டொமஸ்டிக் ஏர்போர்ட் இது ரீச் ஆயாச்சு. நம்ம ஃப்ளை பண்ணுற ஏர்லைன் ஜெட் ஸ்டார். நாங்கள் ஒரு 3 monthsக்கு முன்னாடியே இதெல்லாம் புக் பண்ணிட்டேன் நான். ஸோ ஃப்ளைட் டைம் 1.5 hours ஃப்ரம் சிட்னி டு லான்செஸ்டன். ஸோ ஆன் டைமில் தான் அன்றைக்கி ஃப்ளைட்டு. நம்ம ரீச் ஆகிறது ஒரு 8 o'clock அப்படி ரீச் ஆகும். அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணணுன்னா, ரெண்டல் கார் புக் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டே பண்ணுற டேக்கு. ஏன்னா ஃபுல்லாகவே ரோட் ட்ரிப்பாக தான் இருக்க போகுது. அதனால் நமக்கு கார் வேணும். ஸோ அதனால் ரெண்டல் கார் புக் பண்ணிக்கோம். அதை போய் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு போகணும். அதான் பிளான். நாங்கள் என்ன பண்ணோன்னா, இன்ஃப்ளைட்டில் மீல்ஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே சரியில்லை. அதனால் நாங்கள் சும்மா அப்பாட்டோவில் ஃப்ரைஸ் அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்பைசி ஃப்ரைஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அது வாங்கிட்டு போயிட்டோம், ஸ்நாக் மாதிரி. ஸோ இதுதான் அவங்களோட மெனு, அவங்க கொடுத்த மெனு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நமக்கு பிடிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது, ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அதனால் இன்ஃப்ளைட் மீல் நம்ம எதுவுமே வாங்கலை. ஸோ சப்போஸ் வெளியில் வாங்க முடியலன்னா நம்ம ஏதாவது இந்த மாதிரி சிப்ஸோ இல்லாட்டி வேறு ஏதாவது பேசிக் டோஸ்ட் இல்லாட்டி ஏதாவது ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வேணும்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அங்கே ஆப்ஷன் இருந்தது. ஸோ 1.5 கொஞ்சம் சீக்கிரமே போயிடலாம். இங்கே இப்போ சம்மர்னால் உங்களுக்கு நைட்டு 8:30 9 o'clock வரைக்குமே நமக்கு சன்லைட் இருக்கும். அதனால் சம்மரில் ட்ரிப்பு பிளான் பண்ணால் அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா நம்ம நிறைய நேரம் சுற்றி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் பகலில் பீக் வெயில் டைமில் நம்ம கொஞ்சம் நம்மளோட ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ டாஸ்மேனியாவுக்கு ஃப்ளைட்டில் மட்டும் தான் போக முடியுமானா அப்படி இல்லை, 2 வழி இருக்குது ஆக்சுவலாக. மெல்பர்ன் பக்கத்தில் ஜீலாங் ஒரு ரீஜனல் ஏரியா இருக்குது. அங்கேருந்து ஸ்பிரிட் ஆஃப் டாஸ்மேனியா அப்படிங்கிற ஒரு ஷிப் இருக்குது. அது ஓவர் நைட்டில் டாஸ்மேனியா டெவன் போர்ட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ரீச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் அதுலேயும் போவாங்க. அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய காரை நம்மளே அந்த ஷிப்புக்குள்ளேயே கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம காரே யூஸ் பண்ணி ரோட் ட்ரிப் பண்ணிக்கலாம் டாஸ்மேனியாவில். ஆனால் என்னென்னா, சிட்னிலேருந்து மெல்பர்ன் போகிறதுக்கே 11 to 12 hours ஆகும். அதனால தான் நாங்கள் அதை ஆஃப் பண்ணலை. ஏன்னா ரொம்ப போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ரொம்ப டயர்ஸம் ஆகிடக்கூடாது. அப்புறம் ஆக்சுவல் ட்ரிப்பு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குமான்னு தெரில. கொஞ்ச நாள் டைம் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் 2 weeks அந்த மாதிரி போனோன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, மெல்பர்ன் போகிற வழியிலே எங்கேயாவது பிரேக் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போனோன்னா தெரியாது. அதனால் நாங்கள் அந்த ஆப்ஷன் எடுக்கலை. ஸோ நம்ம சிட்னிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்பிரிட் ஆஃப் டாஸ்மேனியா போல். ஏன்னா நான் அந்த ஆப்ஷன் பார்த்தேன். அப்படி எடுக்கிறவங்களுக்கு இப்போ மெல்பர்னோ கேன்பரா அந்த சைடில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஷிப்பில் எதர் ரூம் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இது மாதிரி புஷ்பேக் சீட் மாதிரி இருக்கும். நம்ம இதிலலாம் போவோம்ல, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருக்கும். அதுலேயுமே ஓவர் நைட் ஸ்லீப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதுனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரூம் புக் பண்ணால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்கவுங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஆனால் கொஞ்சம் முன்னாடியே நல்லா புக் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு போகணும். அது மாதிரி வெஹிக்கிள் கொண்டு போகிறதா இருந்தால் அதுக்கும் தனியாக அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால்
அப்படி போகிறனால நம்ம எல்லாமே நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கேருந்தே லோடப் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம வெஹிக்கிளில். ஸோ நமக்கு அந்த வெளியில் வந்து எதுவும் வாங்குற மாதிரி நிறைய இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா ஒரு செக்இன் பேக் ஒரு 30 கிலோஸ் எக்ஸ்ட்ரா கிலோஸ் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா இங்கேருந்து நான் கொஞ்சம் கிச்சன் வச்ச மாதிரி கொஞ்சம் ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணியிருக்கேன். அதனால் எதாவது குக் பண்ணுறதா இருந்தால் வேண்டியதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன். அதனால ப்ளஸ் ரெடி டு ஈட் நிறைய அந்த ஹல்திராமில் வந்து ரெடி டு ஈட் கறி கிடைக்கும். அது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ரொம்ப அந்த ரெடி டு ஈட் அந்த ஃப்ளேவரோ ஸ்மெல்லோ இல்லாமல் இருக்கும். அதனால் அது வந்து நம்ம வெறும் ரைஸ் மட்டும் குக் பண்ணிக்கிட்டோன்னா அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். ப்ளஸ் ரைஸ் குக்கர் இந்த தடவை வாங்கிட்டு போனேன். ஏன்னா 2-3 ஹோட்டலில் வந்து ஸ்டவ் இல்லை. அதனால் அதுக்கு பதிலாக ரைஸ் குக்கர் வச்சு ரைஸ் குக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் எடுத்துகிட்டு போனேன். ஸோ டாஸ்மேனியா வந்தாச்சு. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக க்ரீனரி தான். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இங்கே டோட்டல் டாஸ்மேனியாங்கிறது என்னென்னா ஒன் ஆஃப் த ஐலாண்ட் ஸ்டேட் ஆஸ்திரேலியாவில். அது மட்டும்தான் ஐலாண்டு. அதில் வந்து ஒரு 600,000 to 700,000 பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ வெல்கம் டு லான்செஸ்டன் அந்த போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்தாச்சு நம்ம. ஸோ இது வந்து மெயினாகவே வந்து நிறைய வந்து ஹெரிட்டேஜ் ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே இருக்குது. ப்ளஸ் நிறைய சீனிக் பிளேசஸ் இருக்குது. சில பேர் வந்து மினி நியூசிலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் நியூசிலாண்டை எதுக்குமே கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கார் ரெண்டல் இது எப்படின்னா ஏர்போர்ட்லேயே இல்லை. அதனால் அவங்களே ஒரு ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் வச்சுருந்தாங்க. அதனால் அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு பேர் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் கார் ரெண்டல்ஸ். நமக்கு வந்து எவ்வளோ nearly $1,100 நம்ம ஆச்சு. நாங்கள் வந்து எஸ்யூவி வந்து புக் பண்ணியிருந்தோம். கார் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹோட்டலுக்கு போக வேண்டியதான். ஹோட்டல் வந்து ஹேட்ஸ்பென் அப்படிங்கிற ஒரு இடத்துல டிஸ்கவரி பார்க்ஸில் வந்து 2 nights புக் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து கிச்சன்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணோன்னா 25th வந்து இங்கே வந்து ஃபுல்லாக பப்ளிக் ஹாலிடே. அதனால் ஏதாவது உல்வர்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது நம்மளோட க்ராசரி ஷாப். அதில் வந்து பால் நமக்கு வேறு ஏதாவது வேணும்னா அதை மட்டும் குயிக்காக கிராப் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். ஸோ அந்த கடையில் கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 minutes ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டியதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்து போயிட்டோம். அதுதான் பிளான், வேறு எதுவும் பண்ணல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லேண்ட்ஸ்கேப் அப்படியே மாறிடுச்சு. சிட்னியில் வந்து ஃபுல்லாக பில்டிங் ஆட்கள் அப்படியே ரொம்ப பிஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெயினாக அந்த லான்செஸ்டன் சிட்டியும் ஹோபார்ட் சிட்டியும் தான் மெயின் பிளேசஸ். அங்கேயே வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நைட்டு 8:45 to 9 o'clock இருக்கும். எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து உல்வர்ஸ் போயிட்டு வந்தாச்சு. இதுதான் அந்த டிஸ்கவரி பார்க்ஸ் அதோடைய அந்த என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்டில் டிஸ்கவரின்னு எழுதியிருக்காங்கல்ல. இந்த டிஸ்கவரி பார்க்ஸ் வந்து நிறைய இடத்துல த்ரூ அவுட் ஆஸ்திரேலியா வச்சுருப்பாங்க. கேம்பிங் சைட்டு, கேபின்ஸு அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து 2 bedroom கேபின் புக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம 2 nights ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த கேபின். ஒரு சோஃபா, ஒரு குட்டி டைனிங் டேபிள், அப்புறம் ஒரு கிச்சன், அப்புறம் 2 bedroom, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம். கொஞ்சம் சின்னது தான். ஆனால் வந்து ஓகே. நம்ம வந்து நிறைய வந்து நம்ம வெளியில் தான் சுற்ற போகிறோம் இந்த சைட்டில். அதனால் நான் வந்து ரொம்ப வியூ வச்சுலாம் புக் பண்ணலை. இது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதில் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோவேவு யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ஸ்டவ் டாப், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, அப்புறம் டிவி, நமக்கு வந்து ஒரு சின்ன சோஃபா, அப்புறம் 2 bedroom. அவ்வளோதான். இங்கே வந்துட்டு அப்புறம் நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனிமேல் வர வீடியோஸில் நான் மற்ற நாள்லாம் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன். இனிமேல் அடுத்த வீடியோவில் நம்ம Day 2 என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.